உங்க ஆசி கிடைக்க எனக்கு அம்மாவரே ஆண்டவரே வணக்கம். உங்க ஆசி கிடைக்க எனக்கு கொடிவர கண்டவரே வணக்கம். உங்க தெய்வம் நன்றி. அருமையான பக்கம் மேலாம். முதல்ல கலைஞருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இதோட ஒரு விஷயம் தெரியுமானே? சொல்லுங்க. வைகாசி 17க்கு நாடகம் போட முடியாது அப்படின்னு இருந்தது. உங்கள்ட்ட கேட்கறதுக்கு இப்ப தேதி இல்லைன்ட்டிய. அடுத்த நாள் காலையில பாருங்க 1 மணி நேரம் டைம் கொடுத்திய. இந்த 1 மணி நேரத்துல கேட்ட குறிப்பாளர்கள் நீங்க தான். அது மாதிரி இந்த முனியை அருளால சாமியோட வரணும்னு இருந்திருக்கு பாருங்க. முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆமா, பேர் கூட யாரு? தந்தை பெரியாராது இல்லையா? அவர் நல்லா முடி வச்சிருப்பாப்ல. அவ நம்ம மைஜெட்டுக்காரா யாரோ மாதிரி தெரியுது. போடுங்க, அடிச்சு போடாது. என்ன ஐயோ, வாங்க மாப்பிள்ள வாங்க. என்ன மைக்கெல்லாம் உடச்சு விடுற? ஐயோ, 2 பாட்டு பாடுவேன். பொம்பளை புள்ள மாதிரி நினைச்சு கொண்டேன். ஆனா உண்மையில இந்த வருஷம் மாலை வாங்கிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா மாலையை போடுறேன். சும்மா ஒரு 10 நிமிஷம் போட்டு இருக்கட்டும்னே. எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த மாப்பிள்ளை ஐயப்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். தண்ணி கொண்டு வாங்க, அருவா எடுத்துவாங்க. இந்த வருஷமாவது பரவாயில்ல. இப்ப ஆக்சனோட சொல்ற பாருங்க. இதே மேடையில எனக்கு அரங்கேற்ற விழா. சரி, மாப்பிள்ள எப்படி பார்த்தாலும் சரி ஒரு ஆப்பு அடிச்சிருப்பான் போல. ஆனா மனசுல மாமனுக்கு மரியாதை பண்ணணுங்கிறான் ஒரு ஆசை இருந்திருக்கு. இதே அந்த கிழவி கிட்ட மல்லிகை பூ வாங்கிட்டு வந்து ஆள் எப்படி வர்றேன் தெரியுமா? இந்த கூட்டத்துக்குள்ள சரி எல்லாம் வழி விட்டு ஒதுங்கிட்டாங்க. சாமியாட்ட மாதிரி சாமியாட்ட மாதிரி வந்து மல்லிகைப்பூ எடுத்தானே கவருக்குள்ள இந்த முகப்பொலியா எடுக்கலனே இந்த காது வழியா எடுத்தான் பாருங்க. ஒரே ஒரு நூலுதான் மிச்சப்பட்டுச்சு. பூவெல்லாம் இங்கே கொட்டி போச்சு. ஆனா இந்த வருஷம் அருமையா ஒரு மாலை ஏதோ ஓரளவு தோதை கொண்டு வந்துட்டாப்ல. மாப்பிள்ளை கொண்டு வந்து போட்டாப்புல. ஆனா காலையில 200 செலவு கேப்பாப்ல. இருக்கட்ட அதெல்லாம் பண்ணத்தான் வேணும். நம்ம பேர நிமிட பெரியவர்களே, பெரும் மதிப்புகளை தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே, காலை காடு சென்று மாலையில் வீடு விரும்பும் விவசாய பெருங்குடி மக்களே, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய வருகை தந்திருக்கும் காவல்துறை உயர் அதிகாரி ஐயவர்களே, மாணவர்களே, மாணவ செல்வங்களே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களை கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணே, இந்த டிவியை பார்த்தா நிறைய குடும்பம் கெட்டு போயிருக்கு. ஆனா இந்த சீரியல்ங்கிறது ஒண்ணு இருக்கு. என்ன இந்த தொங்குற சீரியல்? ஆமா, இந்த சீரியல் இல்லைன்னு நந்தினி, நாயினி, குலதெய்வம், சுந்தரி, வானத்தை போல, கையலு, இது மாதிரி ஏகப்பட்ட சீரியல் இருக்கு. படம் பார்க்க முடியும். ஆமா, நான் பார்க்கல. இதெல்லாம் லிஸ்ட்ல எடுக்கிறது. இந்த சீரியல் மட்டும் கிடையாதுங்க. சரி, அந்த சீரியல் போடும்போது பாருங்க விளம்பரம் போடுறாங்க பாருங்க. இந்த விளம்பரத்தை பார்த்தும் சரி எந்த பொருளுமே விளம்பரத்தை பார்த்தா தான் மக்கள் வாங்குறாங்க. விளம்பரம் இல்லாத பொருளை ஒரு சோப்பா இருந்தாலும் கூட வாங்குறது இல்ல. இன்னைக்கே பாருங்க, உங்களுக்கு தேமனுக்கு நல்லதுன்னு சொல்லி விளம்பரம் போட்டாங்கன்னா நாளைக்கல்ல அந்த சோப்பை தான் வாங்குறேன். அதே மாதிரி நானே டிவில பார்த்து ஏமாந்தேன். என்னன்னு கேட்டா, குடும்பம் நல்லா இருக்கும். கருங்காலி மாலை வாங்கி நீங்க அனுப்பிச்சீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கு. கல்யாணம் ஆனவர்களுக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனவர்களுக்கு என்ன? கல்யாணம் ஆனவங்களுக்கு குடும்ப ஒற்றுமையா இருக்கு. அது வேற ஊர்ல சொல்றது இங்க சொல்ல முடியாது. ஏன்னா அது மாதிரி குடும்ப ஒற்றுமையா இருக்கு. காதல் தோல்வினாலும் சரி அதுவும் நல்லா ஒற்றுமையா சேரேன் அப்படிங்கிற மாதிரி பாருங்க. இந்த கருங்காலி மாலைக்கு சொன்னாங்க. சரி, நானும் என்ன போற ஊர்ல எல்லாம் நல்ல பேரும் புகழ் வாங்கணுமே அப்படின்னு கருங்காலி மாலைக்கு டிவில வர மிசிறு கால் கொடுத்துட்டேன்.
குடுத்தவன அங்க இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை அடிச்சிச்சு. என்னது? ஹலோ சார், டிவில பாத்து என்ன அடிச்சிச்சு? போன் பண்ணிச்சுனே. போன் பண்ண உடனே சார் நீங்க டிவில பார்த்து கருங்காலி மாலைக்கு ஆர்டர் பண்ணி எவ்வளவுங்க? நான் ஆர்டர் பண்ணல, இதுல மிஸ்டர் கால் கொடுத்தாங்க. கருங்காலி மாலை எவ்வளவுங்க? 10,000 ரூபாய் சொன்னுச்சு. 10,000 சொன்ன பாதி உசிறு போச்சு. நம்ம கூலி வேலை பாக்குறேன், 10,000 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு கருங்காலி மாலை வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் பாக்க கொஞ்ச நேரம் இன்னொரு புது நம்பர்ல இருந்து ஒரு நம்பர் போனேன். அப்பவும் சொல்லுவேன், நீங்க டிவில பார்த்து மிஸ்டர் கால் கொடுத்தீங்களா? ஆமா. இப்ப தானே கருங்காலி மாலை வேணாம்னு சொன்னா அப்படின்னு அவங்க சொல்றா, நாங்க மெயின் பிரான்ச்ல இருந்து அடிக்கிறோம் அப்படிங்க. கருங்காலி மாலை 10,000 ரூபாய் சொன்னீங்க, சரி நான் வேணாம்னு சொன்னேன், எதுக்குமா அடிக்கிறேன் அப்படின்னு. சார் ஆஃபர் சார், ஆஃபர்ல 7,000 ரூபாய்க்கு தரேன் சார். 7,000 அப்பவும் வேணாம்னு சொல்லிட்டேன். ஆமா 7,000. மூணாவது முறையா போன் வந்துச்சு பாருங்க. சார் டிவில பார்த்து மிஸ்டர் கால் கொடுத்தீங்க, கடுப்பு ஆயிடுச்சு. என்னமா கருங்காலி மாலை வேணாம்னு சொல்றேன் சார், இன்னமும் பாருங்க ஆடி ஆஃபர் சார், உங்களுக்கு 1,500 ரூபாய்க்கு தர்றேன் சார். நான் பார்த்தேன் 10,000 ரூபாய் சொன்ன மாதிரி 1,500 ரூபாய் வருதுன்னு நேர காலாண்டுல போய் மேச ராசிக்கு என்னன்னு பார்த்தேன், வெற்றின்னு இருந்துச்சுல. இதாண்டா இன்னைக்கு வெற்றி நம்மளுக்கு யோகம் அப்படின்னு கருங்காலி மலைக்கு ஆர்டர் பண்ணிட்டேனே. கருங்காலி மலைக்கு ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்துருச்சு. சாமியை கும்பிட்டு விட்டு போற ஊர்ல எல்லாம் பேரு முகல் வாங்கினேன் அப்படின்னு சாமியை கும்பிட்டு கருங்காலி மலை எடுத்து கொடுத்து நாடகத்துக்கு போயிட்டேன். நாடகத்துக்கு போயிட்டு மறுபடியும் காலையில வீட்டுக்கு வந்தல. வீட்டுக்கு வந்தோடனே சரி குளிச்சுட்டு தூங்கணும், நல்லா தூங்கலாம் அப்படின்னு போய் குளிக்கும் போது பாக்குறேன் பிசு பிசு பிசுங்குது. என்னடா கருங்காலி மாலை 10,000 ரூபாய் சொன்ன மாலை 1,500 ரூபாய்க்கு கொடுத்தாங்கல்ல, கருங்காலி மாலை பிசு பிசுங்குது அப்படின்னு பாக்குறேன். அது கருங்காலி மாலை இல்லன்னு ஆட்டாம்புழை கீழே கொடுத்து வந்துருக்காங்க. அப்புறம் 1,500 ரூபாய்க்கு வாங்கணும்னா அப்படித்தான் இருக்கேன். ஆமா அது மாதிரிக்கெல்லாம் இருக்க கூடாது. செல்லுனால தானே நிறைய விஷயங்கள் நல்லது நடக்குது கெட்டது நடக்குது. எப்படி இத பொண்டாட்டி போன் பண்ணா எப்படி, பப்பாட்டி போன் பண்ணா எப்படின்னு ஈஸியா தெரியும்னே. எப்படி இந்த செல்போனுனாலதான். எப்படி பொண்டாட்டி போன் பண்ணா என்ன தெரியுமா சொல்லுவான், எப்படி ஹலோ என்ன ஐடி நொய் நொயின்னு அடிக்காம வாரு எப்ப பாரு அப்படின்னு அரிசி வேணும் பருப்பு வேணும் ஜாமான் சொல்றோம்னு சொல்லிட்டு இவன் டென்ஷன் ஆயிடுவேன். இதே பப்பாட்டி போன் பண்ணா போதும், ஹலோ 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 அனுபவமா? ஆமா இல்ல பொண்டாட்டி கூட்டத்துல வழக்கமா இருக்குன்னு பொண்டாட்டிய தாலி கட்டுறதுக்கு முன்னால எவ்வளவு அடி பேசுறீங்க அவளுக்கு தெரியும். அப்புறம் உண்மையை தானே சொல்றேன். ஆமா நம்ம ஊர்ல போய் சொல்ல முடியுமா? ஆனா ஒண்ணு ஆனா ஒண்ணுது ஆவணதான் ரெண்டு ஆவணா ரெண்டு. என் பொண்டாட்டிக்கு நான் வேற பிள்ளைய லவ் பண்றேன் நினைக்கிறேன்னு தெரியல. அது லவ் பண்ணி அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணு. அப்படியா? அது தெரிஞ்சதான் சொல்றேன். சரி அதனால முதல்ல ஒரு கீட்டத்தை போட்டுட்டு பார்வதிய பார்க்கணும், பார்வைய பார்க்கணும், பார்வதிய பார்க்கணும், பார்வதிய பார்க்கணும், நாக்கு கிடக்க போடணும், நாலு கிடக்க பார்க்கணும். எங்கு உள்ளே உனக்கு சமமா கூட வந்து சேர்ந்துகிட்ட மாமனுக்கு ஆசை வந்துருமா, பார்க்க மாட்டேன் சேரு முன்னே வேக வந்துருமா. அது மாற்று மாற்றணும், பார்வதிய பார்க்கணும், நாக்கு கிடக்க போடணும், நாலு கிடக்க பார்க்கணும்.
அடிச்சு சொல்லி வரம் கொடுத்தாலே இந்த ஊர் உலகம் பாட வச்சாலே இது உள்ள வரைய பாட வச்சாலே பாட்டுகள் உள்ளே உலக ஜனகமா என் தூரம் வந்து அது மேல பக்கம் மேல இதுக்கு மேல என்ன தெரியுமா கறிக்குழம்ப போட்டு கைய பிடிச்சி சாப்பிடாதுன்னு சொன்னது மாதிரிதான் நடக்குது. ஏன் என்ன ஆச்சு? 3 நாளைக்கு முன்னாலேயும் என்ன மாணிக்கன் சொல்லிட்டு இருக்கிறாரு, ரெட்டி பருத்தம் பேசிடக்கூடாது, என்னது அதிகம் பேசிடக்கூடாது, வேற ஊர்ல மாறிக்கலாம் நம்ம ஊர்ல, அதனால நாகரிகமா பேசணும். அப்படின்னா பொம்பளை பிள்ளை நீ கைய பிடிக்க மாட்டிய? யாரு சொன்னது? பைய பிடிக்க மாட்டிய? பைய பிடிக்க மாட்டிய? அவர் சொல்லிடுவாரு. இந்த மேடைக்கு வந்தாச்சுன்னா நம்ம தானே ராஜா. ஆமா ஆமா சொல்லிட்டு போய் எச்சு பித்தி போக மாட்டேங்குது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஒழுங்கு பேசுறீங்க. பொங்கலுக்குள்ள வாடிய பிடிக்காதியா? தாந்திர பேர சொல்றேன் இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனா முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த குழுனால பல குடும்பங்கள் தற்கொலைக்காக போயிட்டு இருக்கேன். நம்ம ஊர்ல கிடையாது. ஆனா ஒரு குழுவுலையும் சரி, ஒரு நபர் ஒரு குழுவுல இல்ல, எப்படி பார்த்தாலும் 7-2-14 குழுவுல இருக்காங்க. ஆமா, இந்த குழுவுலையும் சரி, இந்த குழுவுல 2450 ரூபாய் பணம் கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? குழுவுல வாங்குறதுக்குனால பாக்கணும், மனுவை கொண்டுட்டு போயிடுறது. நீ சரியாடி, நீ சரியாடி 50,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, எங்க கொடுக்குறாங்க? இதுல சேர்த்துறது. இதுல ஒரு குழு தலைவி. ஆனா இந்த குழு தலைவி நான் சொல்லும் போதே தெரியும், எப்படி குழு தலைவிய தெரிக்க விட்டதுன்னு தெரியும். குழு தலைவி இருக்கட்ட. ஆனா இந்த குழு தலைவியா இருந்தாலும் சரி 10 பேரை சேர்த்து பணம் வாங்கிடுறாங்க. சொன்னீங்களே பணம் வாங்குறதுக்கு சரி. ஆனா அந்த ஆளுகிட்ட பாக்க நான் சேர்ந்து வரும்போது பாக்கணும், பேங்க்ல இருந்து வர்றேன்னு அவன்கிட்ட, சாரியா மச்சனும் தேவை வச்சிருக்கிறேன், என் தம்பி தேவை வச்சிருக்கிறேன், எப்படியாவது கும்புறேன் சார், நீங்க 7 பேர் தான் இருக்கிறோம், 10 பேர் இல்ல, எப்படியாவது பணத்தை கொடுங்கிறாரு. அவர் சொல்லுவாரு 10 பேருக்கு தான் பணம் கொடுப்பான் அப்படின்னு சொல்றது. ஆனா இந்த 10 பேருக்கு பணம் கொடுக்கும் போது கும்பிட்டு இந்த பணத்தை வாங்குறதுக்கு அவர் விழுந்து கும்பிடணும். அம்மா அம்மா அவங்க சொல்லுவா திருப்பி, சார் எனக்கு எப்படியாவது 50,000 ரூபாய் பணம் கொடுங்க சார்னு. சரின்னு இந்த 1ஆம் தேதி கொடுத்துருவாரு. மறு 1ஆம் தேதி அவர் தான் கும்பிடணும், நம்மள கும்பிடணும். என்ன பெத்தா தாயே, இந்த குழுவுல பணம் கட்டணும்னு சொல்லி லோன் வாங்கினீங்க, இந்த 2450 ரூபாய் 10 பேரும் சேர்ந்து கட்டுங்க. ஆனா அந்த வேறு 10 பேரும் சேர்ந்து கட்டலனா குழு தலைவிய குடுமையை குடிச்சுக்கிட்டு அறுத்தே விடுவாங்க. இதுதான் உண்மை. அது மட்டும் கிடையாது, இங்க 100 நாள் வேலை பேசக்கூடாதுன்னு என்ன சொல்லி விட்டிய? நல்ல எவ்வளவு வேலை புல்லுக்கு சேவிங் பண்ற வேலை நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். பேசக்கூடாதுன்னு சொல்லி விட்டதேன். எப்படின்னா பேசுடா அப்படின்னு சொல்லாத மாதிரி 100 நாள் வேலையை பத்தி சொல்லக்கூடாது. ஏன்னா எவ்வளவு கஷ்டமான வேலை. அங்க இருந்த 2 மாமரமும் சரி, மேல இருந்த தண்ணி ஊத்துறது மாதிரிக்கே கிடக்கு பாருங்க, அப்படியே ரவுண்டா. அதே அப்ப இந்த ஊர்ல சரி புல்லுக்கு சேவிங் பண்ணி இப்படி வந்து படுத்து என்ன வேலை பார்த்திருக்காங்க. எவ்வளவு வேலை கிடையாது, மஜிர வேலைய புல்லுக்கு சேவிங் பண்ணிவிட்டு கடுப்ப கலப்புறியா? புல்லுக்கு சேவிங் பண்றாங்க, புல்லுக்கு சேவிங் பண்ணிவிட்டு எல்லாம் சாந்தி இப்படி சொல்லி சொல்லியே எங்க ஊர்ல அந்த 100 நாள் வேலையை நிப்பாட்டி விட்டாங்க. இங்கேயும் நிப்பாட்டியாச்சு தெரியுமா? போன மாசத்தோட இன்னும் 10 பேருக்கு நாள் என்ன மாதிரி ஏறல. வந்த ஒரு அறிமுகம் பண்ணிக்கிட்டே பேசுவோம். சரிங்களா? என்ன வந்து விளைக்கக்கூடிய நானாக்குடி அருள்மிகு ஸ்ரீ முத்துமணி சிவரர் ஆலய 9ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரமணியில் கலையரங்கில் இவருக்கு முறையில் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. நடிகை நடிகர்கள், பக்கமிலக்காரர்கள், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் இருந்தாலும் தெளிவாக எடுத்து கூறுவது கடமை என்று கொண்டு நடிப்பு வேந்தன் நபரச நாயகன் சேர்ந்த இடமெல்லாம் வெற்றி பெறும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மாமா துவரங்குறிச்சியை சேர்ந்த TK பழனிக்குமார் அவர்கள் வெறுமனிலே வேலன் வேலன் விருத்தன் ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நாடக நடிகர் மட்டும் இல்லாம அவர் பெரிய விவசாயி. இந்த நாடகம் முடிஞ்ச உடனே காலையில வீட்டுல எல்லா நாடக நடிகரும் போய் தூங்குவாங்க. ஆனா இவர் நேர கரும்பு தோட்டத்துக்கு போயிடுவாரு. எதுக்கு? இல்லங்க, விவசாயம், கரும்பு விவசாயம் பண்றாரு. தண்ணி பாய்ச்சணும், உரம் போடணும், களை எடுக்கணும். ஆமா, ஒரு சிறந்த விவசாயி. எப்ப போன் பண்ணாலும் சரி, மாப்பிள்ள தோட்டத்துல இருக்கு. நீ என்னப்பா களை எடுக்க வர? சரி சரி. அடுத்தபடியாக குயிலின் குரலோவியம். தமிழகத்துக்கு எத்தனை வழிகள் இருந்தாலும் தமிழகத்தின் தலை சிறந்த வழியாக வளம் வந்து கொண்டிருக்கும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரி திண்டுக்கல்லை சேர்ந்த
கே காயத்ரி பி அவர்கள் வருகமில்லை ஸ்ரீ வள்ளி நாயகியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக இங்கே மைக் செட் உரிமையாளர் தம்பி அவர்கள் இவருங்க மேடையிலே வாரு பணத்துக்காக ஆசைப்பட்டு அவன் கூட கூடிய அந்த பாட பாடுவார். பாடுவார் என் நம்பி. அடுத்தபடியாக கவனப்பிரியர் கவனப்பிரியர் நாலு இருந்து பாரு உங்களுக்கு இலக்கு வண்ணமாக சிறப்பாக பாடக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மதுரை அருகாமையில் உள்ள கீழையூரை சேர்ந்த KPS ராதாகிருஷ்ணன் அவர்கள் வருகிறே நாரதர் மற்றும் கலையப்பிரியாருக்கு காத்துக் கொண்டிருக்கார். ஏன்னு கேட்டா இன்னைக்கு வந்தது பெரிய விஷயம். ஆனா நம்ம ஊருக்கு 3 முறை KPS ராதாகிருஷ்ணன் போட்டிருக்கிறோம். 3 முறையுமே வரல. ஆனா இந்த வாட்டி வந்திருக்கிறாரு. இந்த வாட்டியே கரெக்டா ஒரு 6-7 நாளைக்கு முன்னால எங்க அண்ணன் மாணிக்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வர்றது மாதிரி இல்லடா தம்பின்னு வீட்டுல வந்து நின்னாரு. அப்புறம் கலைஞர் போன் பண்ணி சொன்னேன். அவருக்கு இன்னைக்கு என்னன்னு கேட்டா இங்க நாடகம் கொடுக்கறதுக்கு ரசீது போடுறதுக்கு நாள் மதுரையில கருப்பையாவா ஆமா காளிமுத்து அவர் நாடகம் வாங்கிட்டாரு. அவர் நாடகத்துக்கு போயிருவோம்னு சொல்லி இன்னைக்கு கலைஞர் என்ன பைக்கை கொடுத்து அவர் வீட்டுல காலையில இருந்து கையோட இன்னைக்கு அழைச்சிட்டு வந்துட்டாரு. முதல்ல கலைஞருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அடுத்தபடியாக ஆர்மினிய கலைவரசு ஆர்மினிய சக்கரவர்த்தி சென்னை வெற்றி பெற்று மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணா கோவில்பேட்டையை சேர்ந்த எஸ் கலைமணி எம் அவர்கள் வெறுமனை ஆர்மணி அறிந்தாடி பாடல்கள் வாசித்து காட்டுவார்கள். சசகனி சபாகி சாசா சசமகனி சபாகி சாசா நிசசா பப்ப பாப்பா பாடமப்ப மம்ம கம 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 நிசக ரீசரி சப்த ஸ்வரதி சொல்லை
நன்றி 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 எல்லாம் கை தட்டினான. ஆனா நீ சொன்ன பாரு, கை தட்டு நீ தட்டல எல்லாரையும் தட்ட சொல்லி விடுவாரு. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்ப. நன்றி நன்றி. அடுத்தபடியாக மிருதக சக்கரவர்த்தி கோயடி குமரன் சேர்ந்த நம்மளா வெற்றி பெற்று கொண்டு வரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணா எஸ்.எஸ். கண்ணன் அவர்கள் இவருக்கு முறையிலே மிருதங்கம் டோலக் தகவலா தமிழில் வாசிப்பார்கள்.
பல அருமையான வாசிப்பு. இல்ல அமைதியா இருக்கீங்களா, என்ன தூங்கிட்டீங்களா? அடுத்தபடியாக பலபத்திய மன்னன் ஆண்டோடு மாஸ்டர் சென்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி ரூபகன் அவர்கள் விரும்புகிற ஆண்டோடு வாசிப்பார்கள். அருமையான வாசிப்பு. அஜய் அஜித் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்குல்ல, இதை மட்டும் தனியா எடுத்து போடு, உனக்கு காலையிலே செய்கிறேன். இங்கே 6 மணி வாசிக்கும் கலைமன்னன், மிருதங்கம் கண்ணன், ஆல்ரவுண்டர் மாஸ்டர் ரூபன், பபுன் சுரேஷ் 4 பேருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்புடன் நானாகுடி மதி அன்னார் அவர்கள் இங்கே 401 கொடுத்து நல்லாசி வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கொடுத்தாச்சு. அடுத்தபடியாக இங்கே என்னப்பா லிஸ்ட் பெருசா இருந்துச்சா? 3000 ரூபாய் செலவுடாப்பா, இருக்கட்டும். எம் ரஜினி முருகன் பாஸ்போர்ட் செக் போஸ்ட் அருகில் அறந்தாங்கே அருமை மாப்பிள்ளை எம் ரஜினி முருகன் பாஸ்போர்ட் உரிமையாளர் எனக்காக 101 கொடுத்து நல்லாசி வழங்கியிருக்கார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அடுத்தபடியாக அருமை மகன் வீரமணி
நானாகுடி வீரமணி அவர்கள் எனக்காக 1001 கொடுத்து நல்லாசி வழங்கினார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி, நன்றிகள், வணக்கம். அடுத்தபடியாக குண்டகவயல் ஆவின் வீரப்ப கோனார் குடும்பத்தார்கள் 501, துரைவசபுரம் ஆவண்ணா முருகன் கிராம உதவியாளர் நினைவாக ரூபாய் 501 எனக்கு கொடுத்து நல்லாசி வழங்கியிருக்கார்கள். அவர்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி, நன்றிகள், வணக்கம். அடுத்தபடியாக எங்களுக்கு தாயின் தந்தை வழங்கக்கூடிய தாள மாஸ்டர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி கைகாட்டியை சேர்ந்த பிரபுவர்கள் முறையிலே தாளத்தை வாசிப்பார்கள். அடுத்தபடியாக எனக்கு அறந்தாங்கியை சேர்ந்த குமார் எல்டீசன் அண்ணார் அவர்களும் கதிரேசன் மெக்கானிக் அண்ணார் அவர்களும் இருவரும் இணைந்து எனக்காக 101 கொடுத்து நல்லாசி வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சான நன்றி, நன்றிகள், வணக்கம். சென்னைக்கு வெளிநாட்டுல இருந்து உனக்கு கோட்டு வாங்கி கொடுக்கல, அன்னையில இருந்து கோவம் தெரியலடாப்பா. உண்மைதான். அதுக்காக எங்களுக்கு சிறந்த முறையில் சிங் அமைப்பு அஜித் அஜய் சிங் கம்பெனி உரிமையாளர் ஏ தமிழ் செல்வன். அடுத்தபடியாக எங்களுக்கு சிறந்த முறையில் ஒலிவழி அமைப்பு சத்யா ஆடியோஸ் உரிமையாளர் பதினிவேல் சத்யா ஆடியோஸ் சனிக்காடு. அண்ணன் பாத்தியா அப்பத்தி கேக்கேன்னா அது பாட்டு பிரச்சனை இல்ல, இந்த பாட்டுக்கு பொம்பளை பிள்ளை ரீல்ஸ் செல்லுல போட்டு குண்டியாட்டுல பாக்கணும். எப்படி தெரியுமா? அண்ணன் பாட்டியா அப்பத்தி சைக்கிள் ஓட்டுற மாதிரி குண்டிய போட்டு பாட்டுல ஆட்டுறது. ஆமா, அதான் இது ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு இருக்கு தெரியுமா? என்ன பாட்டு? பணத்துக்காக ஆசைப்பட்டு அதன் கூட போனியே தங்கமான மனசு மறந்து அதன் கூட போனியே அதன் கூட போனியே ஊர்ல வந்து பாக்கிறப்ப அதன் கூட போனியே. இதெல்லாம் பாட்டா பழைய பாடல்களுக்கு தான் பொருள். அருமையான ஒலிபெருக்கி சத்யா ஆடியோஸ் உரிமையாளருக்கும் அது பணிபுரிகின்ற அன்பு உலகளுக்கு மனமாற நன்றி, நன்றிகள், வணக்கம். அடுத்தபடியாக எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு மனமார்ந்த நன்றி, நன்றிகள், வணக்கம். உங்களுக்கு பேர் சொல்ல போறேன். ஆனா போட்டோவில் இவ்வளவு அழகா இருக்கு. ஆறு அழகை அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி சண்டிமி புகழ் கலக்க போவதார் நிகழ்ச்சி பங்கு பெற வாய்ப்பு கிடைக்காமல் மதுரையிலே இருக்கும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரி சினேகா அவர்கள் மாமாவை பார்த்து எனக்கு ஆதரவு தெரிஞ்சு உனக்கே ஓவரா தெரியலையா? ஏனே அது உனக்கு மக மாதிரி இல்லையா? மக மாதிரி கேள்வி இல்ல, மக பெக்க சொல்றது மாதிரி. ஏனே நீ வேற. சரி விடு. எப்படி தெரியுமா? ஒரு கேச்சதே கொப்பறது முத்தம்மா பின்னால நோடானே முத்தம்மா ஒரு கேச்சதே கொப்பறது முத்தம்மா பின்னால நோடானே முத்தம்மா ஓடாதே ஓடே நாக்கு முத்தம்மா எனக்கு ராக மன்னதி முத்தம்மா என்ன ஓலை கீச்சு அடி திருகும் போலாத்து நந்த மன காத்து ஓ நிறைய கொஞ்சமா ஒரு கேச்சதே கொப்பறது முத்தம்மா என்ன இப்படி தெரிந்தாலும் தெரியாம இருந்தாலும் நானாகுடி சேர்ந்த சுரேஷ்குமார் உங்களோட பபராக நடித்து அன்பையும் ஆதரவையும் பெற காத்துக்கொண்டு தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக எங்களுக்கு சிறந்த முறையில் கோட்டை அமைப்பு KSM பாலு எத்தனை கோட்டை அன்னார் அவர்கள் சிறந்த முறையில் இந்த கோட்டையை அமைத்திருக்கார்கள். நாடக அமைப்பாளர் நான் தான் சுரேஷ்குமார் சிரிப்பு நடிகர் நானாகுடி நான் தான் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறேன்.
அதுபடியாக நாடாக்களை அரசு பொதுமக்களும் பக்தர்கள் மெய்யன்பர்களும் பெருந்திரளாக வருக அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். நாடாக்குடை கிராமத்தார்கள் மற்றும் மிராசுதாரர்கள் என்பதை அன்போடு தெரிந்து கொண்டு இதை முக்கியமா படிச்சிடான. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா வீரமங்கலம் கீழ்காட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காதமரவர் காளியம்மன் கோவில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு கலிங்க குரூப்ஸ் நண்பர்கள் மற்றும் கிராமத்தார்கள் இணைந்து நடத்தும் மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நாள் 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 6 மணி. இடம் நானாக்குடி. நானாக்குடின்னு இங்க இல்ல, அந்த முக்கத்துல காதமரவர் காளியம்மன் கோயில் போதுல அந்த இடத்துல நானாக்குடி முக்கம் ஆவரவில் சாலையில் சிறப்பாக பந்தயம் நடைபெற உள்ளது. பெரியமாறு போக வர 6 மைல். முதல் பரிசு 15,001, இரண்டாம் பரிசு 12,001, மூன்றாம் பரிசு 10,001, நுழைவு கட்டணம் 501, கொடிப்பரிசு 1001. சின்ன மாடு போக வர 5 மைல். நுழைவு கட்டணம் 301. முதல் பரிசு 10,001, இரண்டாம் பரிசு 8,001, மூன்றாம் பரிசு 6,001. குறிப்பு: மாநில மாவட்ட சங்க விதிமுறைகளுக்கு பற்றி பந்தயம் நடைபெறும். கமிட்டி தீர்ப்பே இறுதியானது உறுதியானது. இருசக்கர வாகனங்களுக்கு அனுமதி கிடையாது. இப்படிக்கு கலிங்க குரூப்ஸ் மற்றும் கிராமத்தர்கள் என்பதை அன்போடு தெரிந்து கொண்டு அண்ணே பொம்பளை பிள்ளை வர சொல்லிடுவான். அண்ணே என்னைக்கு இருந்தாலும் ஒரு மணியில இறப்பான், பிறக்கிறது மாதிரி இறப்பான். ஆனா இறக்கிறதுக்கு யாருக்காவது தெரியுமா? இருக்கிறவங்க தெரிஞ்சா மனசுல பயம் வருமா இல்லையா? யாராவது யமதர்மனை பார்த்திருக்கிறோமா? ஏன்னு கேட்க, விதியை யாருனாலையும் வெல்ல முடியாது அப்படிங்கறதுனால சொல்றேன். ஏன்னு கேட்டா யமதர்மன் வந்திருக்கிறான் பாருங்க. யமதர்மன் வந்து பூலோகத்துல ஒருத்தன் போயிட்டு ஒரு பயல உயிரை பிடிக்க போறேன்னு சொல்ல, உயிரை பிடிக்க போறோம்னு அவன் பார்த்தேன். ஏன் உயிரை எதுக்குப்பா பிடிக்கணும்னு, தம்பி நான் வச்சிருக்கிற ஓலைச்சுவடியில உன்னுடைய உயிரை தான் பிடிக்கிற மாதிரி இருக்கு, அதனால இதுல மாற்ற முடியாதுன்னு சொன்ன பார்த்தேன். நம்மளால யோசனை பண்ணி யமதர்மா என் உயிரை பிடிக்க போற உறுதியாயிருச்சு, அதனால எங்க வீட்டுல என்னால முடிஞ்சதை விருந்து சாப்பாடு செய்யறேன், அதை சாப்பிட்டு நீங்க என் உயிரை பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்ல. சரி அவரும் பார்த்தாரு, என்ன உயிர் போக போகுதுன்னு சொல்றான், இவன் விருந்து வைக்கிறேன் தானே அப்படின்னு சொல்லி யமதர்மன் சரிடா அப்படின்னு சொல்லிட்டாரு. இவன் என்ன பண்ணிட்டான், விருந்து வைக்கிறோம்ல வந்தவங்களுக்கு முதல்ல டீ கொடுப்போம்னு இவன் என்ன பண்ணிருக்கானே டீல தூக்க மாத்திரையை கலந்து இவன் மாட்டேன் என்ன பண்ணிட்டாருனாக்கா யமதர்மனுக்கு கொடுத்துட்டான். சரி ஒரு 10 மாத்திரையை கலந்து மனுஷன் புத்தி போதா பத்தி. ஆமா யமதர்மன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு ஒன்னே மாதிரியே இருக்கு புத்தி. அவன் தூக்க மாத்திரையில டீயை போட்டு குடிச்சவனே அசாந்து படுத்துட்டான். யமதர்மன் அசாந்து படுத்துட்டான். ஆமா யமதர்மன் அசாந்து படுத்தவனே இவன் நம்மளுக்கு பார்த்தேன் முதல்ல இருக்கிற பேர் தானே ஓலைச்சுவடியில குடிப்போம்னு யமதர்மன் சொன்னாரு. அதனால என்னோட முதல் பேரை எடுத்து ஓலைச்சுவடியில உள்ள பேரை அடியில எடுத்து வச்சிரும்னு திணிச்சிட்டாரு. திணிச்சிட்டான் அடியில திணிச்சோன்னா யமதர்மன் அந்த தூக்க மாத்திரை தெளிஞ்சு தூக்கம் தெளிஞ்சு இவன் எந்திரிச்சு பாக்குறான். உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சேன், இவளை நீ பாரு உபசரிப்பு செய்த, இன்று முதல் நான் ஓலைச்சுவடியில முதல் உள்ள பேரை பிடிக்க மாட்டேன், அடியில உள்ள பேரை தான் முடிப்பேன்னு சொல்லி அடியில உள்ள பேர் ஓலைச்சுவடி எடுத்து பார்த்தாருல்ல, அதுலயும் அவன் பேரு தான். அதனால விதியை யாருனாலையும் வெல்ல முடியாது. அதனால தயவு செய்து வாகனத்தை உங்களோட ஓலைச்சுவடி எங்க இருக்கு? யாரு? எங்களுடைய ஓலைச்சுவடியா எங்க ராஜா கிட்ட இருக்கு. ஆமா ஆமா போய் பொம்பளை வர சொல்லி கருத்து. டூ வீலர் எல்லாம் பைக்ல போறது கவனமா போங்க, தண்ணி அடிச்சுட்டு ஓட்டாதீங்க, வாங்கிட்டு வந்து இங்க குடிங்க. எங்க எங்க வீட்டுல குடிங்க, நான் குடிக்க கூடாதுன்னு சொல்லல. ஏன்னா இன்னைக்கு 4000 ரூபாய் செலவு, நான் எப்படி குடிக்க கூடாதுன்னு சொல்லுவேன் நானே. அதனால பொம்பளை வர சொல்லிடுவான் போய். அதனால எப்படி தெரியுமா, பிரஜாபதியை சேர்ந்த அன்பன் பழனிவேல் அவர்கள் எனக்காக 201 கொடுத்து நல்லாசி வழங்கியிருக்கார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி என்ன வணக்கம். நானாவுடைய சேர்ந்த ஆவண்ணா செல்லமுத்து அண்ணர் அவர்கள் எனக்காக, அவர் வெளிநாட்டில் இருந்தாலும் எங்க சின்னம்மா கொடுத்து விட்டுருக்காங்க. ஆனா இங்க 101 கொடுத்து நல்லாசி வாங்கியிருக்கார்கள். அண்ணார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இது கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு பாக்கிறேன், இத செக் பண்ண போறேன். இங்க பாப்போம், நல்ல நோட்டு காந்தி கண்ணாடி உடையல இல்ல, அதனாலயா? ஆமா. உங்க அறிவு நீங்க என்னத்தை திங்கிறீங்க? பொம்பளை பிள்ளை வர சொல்லிடுறா, நான் பொம்பளை பிள்ளை நின்று பாக்கணும்னு நான் நின்றுகிட்டு இருக்கிறேன்.
அவங்க நிக்கிறாளே, நானே அதுக்கு தான் நிக்கிறேன். புடிங்க, எப்படி தெரியுமா? கந்தன 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 கந்தனா, கந்தன 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 கந்தனா, அம்மகிற காலே அன்னவயல் வேர்க்காலே, நம்மளை கண்டு நம்மளை கண்டு கந்தன கந்தன கந்தாரா கந்தன கந்தாரா கந்தன கந்தன கந்தாரா கந்தன 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 பாதையிலே பாதையிலே அருகில பொங்க அங்கால அம்மனுக்கு பொங்க வச்சா, அங்கால அம்மனுக்கு அருகில பொங்க வைப்பா, ஆயிர பாட்டு கண்ண அடியெடுத்து கொடுப்பாரு, ஆயிர பாட்டு கண்ண அடியெடுத்து கொடுப்பாரு. உங்கார அம்மனுக்கு உச்சவெளி வரலிருச்சா, உங்கார அம்மனுக்கு உச்சவெளி வரலிருச்சா, சங்கீரமான சொல்லித்தாரே ஈரம் கொடுப்பாரு அம்மா கிடக்காரே நம்மளை கண்டு எங்களை வீடியோ கவரி செய்து யூடியூப் சேனல் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்போனார் ஏகே மீடியா நாடகம் அன்னார் அவர்கள் யூடியூப் சேனல் உரிமையாளருக்கும் அதை பணிபுரிகின்ற அன்பு உள்ளவர்களுக்கும் பலவாறு நன்றி. நன்றி, வணக்கம்.